புராணம் மெல்லினம் ஆமாங்க கல்யாணம் மெல்லினம் நாடகம் முத்தொழில பத்தி படிச்சுக்கிறாங்க புரியுதா இல்லையா? அதுல இருந்தா வாதியார் கூப்பிட்டு வந்தார் நாடகம். அதுல இருந்தா கத்துந்தா வர முடியும். அங்க இருந்தாரு முதல்ல அந்த ஊருக்கு போயிருந்தோம். ஆமா அன்னைக்கு வந்து ஆடினாரு. ஆனா 3-4 கோயில் கொடுத்தாரு. 4 கோயில் அன்னைக்கு வேஷம் கட்டினாமா அன்னைக்கு ஒரு காலம் ஞாபகம் வச்சிருக்கேன். மறந்துட்டு போறேன். நான் வாங்கி தெரியாம கூட இருந்திருப்பேன். என்ன கூட கேளு. என்ன கட்டி ஏத்துட்டு போனாங்க பாரு. அப்படி இருந்தாலும் சரி. இப்படி இருக்கின்ற தருவாயில தினந்தோறும் அதிகாலை எழுவது என்ன சாணபாலம் செய்வது. நான் ஒருவரை கோரி பூஜை செய்து விட்டுதான் பாடசாலை போகுது. அதனாலதான் எனக்கு கல்வி நாளுக்கு நாள் வந்து கொண்டு வந்து யாரால போகும்போது அந்த சிவனுடைய பாதத்தை வணங்கி விட்டுதான் அப்புறம் பாடசாலை செல்ல வேண்டியது. நித்தமும் சிவன் பாதத்தை அதிகாலை எழுவது ஆற்றங்கரைக்கோ குளத்தங்கரைக்கோ செல்வது சாணபானம் செய்வது அந்த சிவனை கோரி கைலாயநாதா கர்த்தா பரம்பொருளே படிகளுக்கு வாசனே அண்ணாமலையானே உண்ணாமலையானே அப்படி என்று அந்த தெய்வத்தை வணங்கி தினந்தோறும் பாடசாலை பாடத்தை கற்றுக்கொள்வது. அப்படி இருந்தாலும் பாடத்தை கற்று வந்தோம். இது நாள் வரைக்கும் எனக்கு எவ்வளவு வயசாக தெரியுமா? 16 வயசு. வாலிப பருவம் 16 வயது. ஆமா வாலிப பருவம். செத்து போற மாமா ஓடிக்கிற மாதிரி செத்து போற மாமா செத்து போற கீபோர்டு கை கீபோர்டு அப்படி இருந்தாலும் தினந்தோறும் அப்பா பாப்பது எங்க அம்மா என்ன புட்டு கொஞ்சம் வாங்கடி. ஆமா எங்க கொடுப்பாங்க. எங்க அம்மா முதல்ல எனக்கு தாடையில கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் இறக்கி அவங்க மார்போட அணைத்து என் மார்ல முத்திடுவாங்க. ஆமா அப்ப கொஞ்சம் எனக்கு தெரியாது. அதுக்கு மேல நெஞ்சில ஆமா நெஞ்சுக்கிய வயிறு ஒரு சின்ன பிள்ளையில ஒரு பெற்ற தாய் புடிச்சு கொடுப்பாங்க. அதை இப்ப இந்த வயசுல யாரும் சொல்லுவாங்க. உங்க அம்மா உனக்கு நெஞ்சில கொடுத்தாங்க. எங்க அம்மா இல்ல உங்க அக்கா எதனா கொடுக்கும். உங்க அக்கா எதனா கொடுக்கும். அவங்க அம்மா அவங்களுக்கு கொடுப்பாங்க. சொல்றான் என்னடா வேணுமாடா? அவங்க நாளைக்கு எங்க மல்ற போ. அப்படி இருந்தாலும் தினந்தோறும் அப்பா அம்மா வரணும். கேளுமா இத மாதிரிதான் எங்க அம்மா கலரா இருப்பாங்க. எங்க அம்மா அப்பா இருந்தா இந்த பிள்ளை 16 வரும் இல்ல கட்டு காலை சிங்கமால வந்து என் மகன் முத்துராஜன் முத்துபோபன் இளம் சிங்கம் 16 வயது வாலிபன் இந்த நாட்டு இளவரசன் என்னுடைய ராஜகுமாரன். கொஞ்சம் வேகமா அடிச்சா பட்டார்னு போடும். வெறும் 2 கிலோ எலும்பு 3 மீட்டர் தோல். இததான் போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 அடி வாங்க. நெஞ்சு மேல அடிக்காது. என்னுடைய மகன் முத்துராஜன் மறுபடி என்னடா கூட்டு போயிரு
சொல்லு. இந்த நாட்டுக்கு இளவரசன் வந்துட்டானா? எங்க அப்பா சிரிக்காத கடிக்கு வர நாய் மாதிரி தெரியுது. பாப்பா கடி வர நாய் மாதிரி நல்லா சொல்லு. என் முகத்தை பாரு எப்படி நல்லா நல்லாதான் இருக்குதா? அவன் முகத்தை பாரு நல்லா காட்டுறா காட்டுறா ஈ காட்டுறா. யாரு கடிக்கு வர 500 ரூபாய்க்கு வந்தா கூட அடிச்சு தோர்த்துங்க. அப்பா வந்துட்டான். என்ன பானு யாரும் அடிக்க மாட்டாங்க. டேய் ஐயா வர முடியாது. அப்பா பாரு இத புடிச்சு இத புடிச்சு. அப்பா மகனே புத்தி மாமா முத்திராஜன் முத்தி பூபன் சிவனடியான் பக்தன் பக்தன் மகராசன கன்னியா முத்தி பாபா அப்பா வந்து எந்த பாதமால இந்த ஆதி பரமசிவனுடைய பாதத்தை அருளை பெற்று என்னாலும் சுகட்சேமமாக நீடூழி வாழ கடவுள். எப்பா வணங்கப்பா. மகராசன் மிக்க பாக்கியசாலியாக. ஆமா ஏழ்மலா இப்ப நான் யார பார்க்க போறேன் தெரியுமா? எங்க அம்மாடி எங்க அம்மாடி எங்க அம்மாடி அரியா புள்ள கம்மியாட்டி மகன் தாய் மேல இருக்கக்கூடிய பாசம் எங்கன்னு கேட்டா அங்க குடும்ப கை காட்டுற கம்மியாட்டி பிராமணி கூட கூட அம்பையும் கட்டுருவோம். அப்பா அம்மா அம்மாவா ஒரு தாடி சொன்ன நீ தெரு தெரு கூறு கட்டிருக்கா என் குடும்பம் தான் சக்கர உங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு சும்மா கிடையாது. செனத்தேல மடியில கட்டிக்கிற மாதிரி அப்படிதான் இருக்குது. பிடிவதி நம்ம பிள்ளை இருக்கா பத்தியா முத்துராஜன் ஓட்டோட்டமாக பாடசாலையிலிருந்து நாம அடைத்த குரலுக்கு ஏழுமலை இருக்காம ஓட்டோட்டமா போய் கையோட கூட்டணும். ஆமா உன்னை பார்க்க வேண்டி காலையில இருந்து உன்னை பாக்கல அதனால ஒரு ஏக்கத்துல இருக்கா அமர் அம்மா பாருமா என்னை படிக்க போறியா? இல்லப்பா படிக்க போறியா? இல்லப்பா ஆமா
நீ என்ன அடிச்சனா சரி நான் உனக்கு இருக்கு எத்தனை பிள்ளை ஒரே மகத்தா ஒரே பிள்ளை ஆமா கிடுக்கிட்டு போவோம் பயனூர்ல பெரிய கிணறா பாப்பேன் அது உள்ள கல்ல கட்டி உள்ள வச்சு சுத்துருவோம் ஐயோ கொல்லி வைக்க புள்ள இப்படிதான் எந்த ஊர்ல ஒரு பிள்ளைக்கு தான் இப்படி சொல்லிட்டு ஏமா சாப்பிடுறது ஏன்னா அடிதான் செத்துருவோம் காசு 200 ரூபாய் கூட 5 ரூபாய் கூட நீ போய் செத்துறா அம்மாக்கு சேரு ஒடிச்சுக்கின்னு ஆனா சேரை பிடிக்கிறேன் அடியை பிடிக்கிறேன் நானே தாக்கி பிடிக்கிறேன் அம்மா கண்ணே வாட மகனே வாட ஏஞ்சி வாட ஊஞ்சி வாட நீ உட்காரு நீ முன்னாடி தப்பாக செய்து முன்னூறு நாள் சுமந்து உன் பிள்ளையா வெளியே வரக்கூடிய கல்ல உண்டா இப்படி வா அப்படி சொல்லு என் அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை உன் பாதத்திற்கு இந்த அடியை நானே ஓடி வணக்கம் நல்லாரு மகனே அம்மா அம்மா நீ நான் எங்க அம்மாளுக்கு நான் 2வது பூசல அந்த சாட்டி எடுத்து அம்மா மகனே என்ன தாயாருடைய பாதத்தில் படைத்தபடிதா எப்படி இருக்க வேண்டாம் மகனே கட்டிட்ட வந்த ஓவியாமே
ஓவியமே எப்படி இந்த ஒரு கோயில பார்த்தால் ஒரு சிலை இருக்கும் அந்த சிலை ஏற்பட்ட அழகோடு இருக்கும் இல்லையா அத்தன்மை போலவும் ஒரே ஒரு மகனை பெற்று இருக்கிறேனே என் மகன் இந்த தாயாருடைய பாதத்தை ஓடோடி வந்து படித்தபடியா என்று சுகமாக தொழிற்காலம் வாழ வேண்டும் அம்மா மிக்க பாக்கியசாலை நீ சொன்னல நீ கூப்பிட்ட உடனே என் கூட பாடசாலை படிச்சிருந்தா பாரு இந்த ஏழு மேல ஒண்ணு இந்த ஏழு மேல ஒண்ணு இந்த ஏழு மேல ஒண்ணு இவெல்லாம் கூட்டிக்கிட்டு எங்க அம்மா கூப்பிட்டு நான் போறேன் அப்படி சொன்ன உடனே வீட்டுக்கு போனா எங்க அம்மா எல்லாம் எனக்கு காய்ச்சி கொடுப்பாங்க உங்க அம்மா கொடுத்தா பாரு இல்லைன்னா புடுங்குன்னு சொல்றேன் இவங்களா வீட்டுல மாடு கண்ணு போட்டு இல்லையா பால் கறந்து வச்சுட்டேன் உண்மைதா ஊரில இருக்குது அந்த கட்டி எடுத்து கண்டிப்பா என் மகனுக்கு இல்லாதடா எங்க அம்மா குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க நான் வாங்கிட்டு வரேன் நீ என்ன பூரா இதுக்குதான் பூரா பேர் எங்க அம்மா கேக்குற மாதிரி நேத்து எங்க வீட்டுல தான் பந்து எடுத்துட்டு வந்தேன் ஆமா அரிசி கிணத்துல விட்டுட்டான் ஒரு அடி நீ போட்டு பார் ஆமா ஒரு அடி அடியா பார் கிணத்துல போயிடுச்சு மீது போச்சு ஆமா அதனால நாளைக்கு வாங்கிட்டு வரேன் எங்க அம்மா கிட்ட 2 பந்து இருக்குது அப்படின்னு சொன்னான் ஆமா வாங்கிட்டு வரலையா இப்ப போய் எங்க அம்மாட்ட கேட்டு வாங்கிட்டு வரேன் ஏய் பந்து பேர் தெரியுமா என்ன பந்து டெம்பர் பந்து டெம்பர் அப்படியே கேளு அந்த பந்து வாங்கிட்டு வந்து எனக்கு சரி ஏமா மகனே இல்லன்னு சொல்லுவாங்க உங்க அம்மா பிராவல வச்சுக்கிறாங்க பீராவுல பீராவல வச்சுக்கிறாங்க சரி கேட்டு வாங்கி அடிச்சு வாங்கி நேத்து கிரிக்கெட் விளையாட போனேன் சரி போன நேரத்துல நான் ஒரு கோவத்துல போனேன் அந்த பால் போட்டா பாரு ஆரம்பிக்கும் ஒரே அடிதான் அடிச்சேன் சரிதா கிணத்துல போய் விழுந்துருச்சு அந்த லைனை தாண்டி கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துல போய் விழுந்துருச்சு அப்ப என்ன சொல்றான் என் பந்து தொலைச்சிட்டியா நீ பந்து வாங்கிட்டு வரானா நீ ஒரு நாள் சொன்ன பாரு 2 பந்து வச்சிருக்கா ஜம்பர் பாலு அப்படி சொன்னேன் அந்த பந்த போய் உங்க அம்மாட்ட வாங்கிட்டு வா கொடுத்தா பாரு இல்லனா அந்த பீரா அது உள்ள நம்ம புடிக்கிட்டு வரட்டாமா போய் உள்ள வச்சிரு எடுத்து கொடு 2 பந்து அப்பா கூப்பிடப்பா ஐயா கண்ணே முத்துராஜா அப்பா அப்படியே இருவருடைய பாதத்தை பணிந்து விட்டு ஆமா மகராசனாக இருக்க வேண்டும் ஆனால் இன்று எதற்காக ஐயா என்ன நல்ல சரி நீங்கள் இருவரும் அழைத்து செய்தி ராஜ சபைக்கு பாடசாலையில் இருந்து அதி சீக்கிரமான அழைத்த செய்தி சந்தோஷமான செய்தி அப்படியே போடவன அப்படிதான் கட்டாச்சு சந்தோஷம் இப்பதான் புரியுது எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் வெகுநாள் காலமாக பிள்ளை இல்லாம நான் பிறந்ததே ஒரே ஒரு ஆண் பிள்ளை அதை தவிர இம்மானாவா பிள்ளை என்பதே கிடையாது இப்ப ஏதாவது எனக்கு பாப்பா ரெடி பண்ணிருப்பாங்களோ அப்படி கிடையாது கண்ணே முத்துராஜா உனக்கு இப்போ தற்சமயம் 16 வயது வாலிப பருவத்தில் இருக்கு வாலிப சிங்கம் ஆனால் நானும் உன் தாயாரும் நாளுக்கு நாள் வயதாகி கொண்டே போகிறோம் அதனால இந்த நாட்டுக்கு நீ ஒரே ஒரு வாரிசு இளவரசன் அதனால உனக்கு இப்ப தகுந்த பருவத்தில் இருக்க அதனால இன்னைக்கு எதுக்காக ஒண்ணு அழைத்தா உனக்கு திருமணம்
சனத்தில் இந்த நாட்டுக்கு நீ ஒரே ஒரு வாரிசு. ஆனால் உனக்கு நம்ம நாட்டை போல ஒரு பேரரசன் மகளை பார்த்து உனக்கு திருமணத்தை செய்து வைத்தார். உன் வயிற்றிலே ஒரு பிள்ளை பிறந்தார். பேர பிள்ளை எடுத்து கொஞ்சம் கொண்டிருக்கலாம். எங்களுக்கு வயதாகி விட்டது. காசி ராமேஸ்வரம் அப்படி என்று புண்ணிய தேத்திரங்கள் சென்று பல நதிகளில் நீராடி எங்கள் பாவத்தை போக்கி புண்ணியத்துக்கு வழி தேடுவோம். ஐயோ அப்பா கல்யாணம் எனக்கு வேண்டாம். சின்னஞ்சிறு பிள்ளை எனக்கு 16 வயதான் ஆகின்றது. பாடசாலையில படித்து வருகின்றேன். எனக்கு விளையாட்டு புத்தியே இருக்கின்றது. அதனால வேண்டாம் என் வார்த்தை கேளும். அப்பா எனக்கு திருமணம் என்பது வேண்டாம். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அப்பா எனக்கு திருமணம் செய்து வைத்தால் நானும் 16 வயசு பையன். இத போல வாலிப சின்ன சின்ன பசங்க கூட கூடின்னு குண்டு அடிக்கிறது, கோலி அடிக்கிறது, இளங்கன்று பயம் அறியாது, விளையாட்டு புத்தியாதான் இருப்பேன். என் மனைவி வச்சு எனக்கு பாவிக்க தெரியாது. சின்ன பிள்ளை பாடாரு குடும்ப நடத்த தெரியாதுப்பா. ஆனால் இன்னும் ஒரே ஒரு வழி இருக்கு. என்னது? ஆனால் திருமணம் செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் தகுந்த காலங்கள் தேவை. என்னது? அப்ப கொஞ்சம் பருவம் வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். 16 வயசு ஆகுது. ஆமா. அப்படி 20 வயசு தொட்டுட்டா போதும். நீ ஒரு பொண்ணை பாரு. நான் தாலி கட்டின பொண்ணை பார்த்து வைக்கிறேன். ரெடி. சரி அருமுகா, அவன் சொல்வது ஒரு வகையில நியாயம் தான். நான் இளம் பருவம், வாலிப பருவத்துல குடும்ப சுமை என்னன்னு தெரியாது. சரி, அப்படி என்ன காரணமா இருக்கும்? 16 வயசு பையன் கல்யாணம் வேணான்றானே. அவன் கல்யாணம் பண்ணா போய் ரயில் ரோட்ல படுத்துக்கிறான் தள்ளி வச்சு. ஆமா, எனக்கு கல்யாணம் பண்ணுன்றான். தமிழ்நாடு பூரா தேடுறான், நம்ம கிட்ட வருதான் மருந்து குடிக்கிறான். ஆமா, பொண்ணு தேடினதாங்கிறான். ஒண்ணு கிடைக்கல, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுமா? பொண்ணு இல்லைன்னா கல்யாணம் தான் அவனுக்கு கிடைக்கல. கல்யாணம் இது எப்படி முடிச்சிட வேண்டியதான். முடியுதுதான். தை மாசத்துல ஒன்னே கடைகளால் கல்யாணம் தான். சரி, அது என்ன காரணமா இருக்கும்? சரி கண்ணே, அப்பா 2 நிபந்தனை. அது அப்படி கிடையாது. கல்யாணம் வேணாம் சொல்றியே, என்ன காரணம்? காரணம், நான் ராஜா வீட்டு பிள்ளை. இந்த ராஜ வளர்ப்பில் வளர்ந்தவன். ஒரு ராஜா என்ன செய்வாரு? நாட்டு மக்களை எப்படி பாவிப்பாரு, அந்த நாட்டு நடப்பு வளர்ப்பு அனைத்து எனக்கு தெரியும். அதனால ஒரு ஆடவன் எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணி எனக்கு தெரியும். அதனாலதான்பா. அதனால கல்யாணம் வேணாம். அப்படி கல்யாணம் பண்ணலாம் பரவாயில்ல. ஆனால் இந்த நாட்டை மணிமுடி தரித்து இந்த நாட்டை நீதான் ஆள வேண்டும். போச்சு போட. ஏண்டா அதை விட இது பெரிய கொடுமை. என்னடா இது? அப்பா இந்த கனகமாபுரி பட்டணம் இருக்கு பார். ஆமா, இதுதான் கனகமாபுரி பட்டணம். இதுதான் கனகமாபுரி பட்டணம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சேனா சேனைகள் ஏகப்பட்டது இருக்கு. ஏகப்பட்ட குடிமக்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இது ஒரு மலை, இது ஒரு நாடு. இந்த நாட்டை தூக்கி நீங்க ஒரு மலை மாதிரி அந்த மலை மேல வச்சா தாங்கும் பாரம். அப்பா அதே பாரத்தை மலை தாங்கும் பாரமானை.
ஒரு மலை மேல ஆமா எவ்வளவு பெரிய பாறாங்கல்ல வேணா தூக்கி வைக்கலாம், அந்த மலை தாங்கும். புரியுதா இல்லையா? ஆமா. இப்ப கூட சரி, ஒரு குடும்பத்தை ஒரு அப்பா என்ன பண்ணுவாரு, ஆமா. மலை போல தாங்கிட்டு இருப்பாரு. தாங்கிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு சின்ன சின்ன பசங்க இருக்கும், ஆமா. அவ்வளவு உயர பசங்க. சரி, அவர் உடனே ஏதோ ஒரு விபத்துல இறந்துருவாரு. ஆமா. அந்த நேரத்துல அந்த குழந்தைங்க அந்த பாரத்தை தாங்க முடியாது. அந்த குடும்பம் என்னைக்காவது நடுத்தேர்வு நின்று அழுதே ஆகணும். ஆமா. அதே போல நீ ஒரு மலை மாதிரி, அதனால அந்த மலை மேல இந்த கனகமாபுரி நாட்டை எவ்வளவு நாள் தாங்கித. நான் ஒரு மணி அங்க என் மேல வச்சா நான் தாங்கணும் அப்பா, தாங்க முடியாது. ஒரு ரோஜா பூ மாதிரி இளம் வயதுன்ற நான் என்னன்றேன், புலிக்கு பிறந்தது பூனையாகாது. விதை ஒன்று போட்டால் வேறொன்று பலன் தராது. அப்படி எனக்கு நீ பிள்ளையாக பிறந்து ஒரு மான் இருக்குன்னு சொன்னா, மான் 8 அடி பாஞ்சா மான் குட்டி 16 அடி பாயும். 16 அடி புலி 8 அடி பாஞ்சா புலி குட்டி 16 அடி பாயும். நீ சிங்கத்துக்கு நிகரான பிள்ளை, ஒரு சிங்கத்துக்கு பிள்ளையாக பிறந்து இந்த மணிமுடி ராஜவம்ச ரத்தம். அதனால் அரசாளக்கூடிய பரம்பரை. ஏன்னா மகாராஜா ஒண்ணு கல்யாணம் பண்ணி சொல்லு, இல்லன்னா அரசாங்கம். இது ரெண்டு நான் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் ஈஸியா பண்ண வச்சிருவோம். தெரிஞ்சுக்கோ. அதுதான் அவரு எதனா ஒரு முடி பண்றாங்க. யார் பையன் அப்படி அடிச்சு இவரு மம்பி அவங்க பையன். நீ ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா அவன் சொன்ன இந்த பசங்களுக்கே கேட்டிருக்காது. விபரமா சொல்ற நம்ம நாட்டுல பிரிச்சு மணிமணி கூட எனக்கு மணிமுடி சூட்டி இந்த செங்கோலை கரத்தில் கொடுத்து இந்த கனகமாபுரி பட்டணத்துக்கு எந்த குறை என்று வரக்கூடாது, குடிமக்களுக்கு குறை வரக்கூடாது, நீதி நெறி தவறாமல் அரசாட்சியும்படி கட்டளை. அந்த செங்கோலை வணங்காமல் சிவபெருமான் அருளுக்கு குறை இல்லாமல் மக்கள் குடிமக்களுக்கு நாட்டு மணிமுடி தெரிஞ்சுட்டேன். கூட துணையா மந்திரிமா இருந்தாங்களா? மந்திரி வர ஆரம்பிங்க. இவன் தான் முக்கியமந்திரி, இவன் ஒரு மந்திரி, இவன் ஒரு மந்திரி, அவன் ஒரு மந்திரி. நான் வேதத்துக்கு ஒப்பாகிய 4 மந்திரிகள். மந்திரி சபை உன்னோடு முதல் மந்திரி, மொத்தம் 5 மந்திரிகள். அப்படி இந்த சபை அமைத்து குடிமக்களுக்கு குறை இல்லாமல் நீதி நேர்மையோடு அரசாட்சி. சரி, அப்படி ஆகட்டும். சரி, போயிட்டு பண்ணி அப்பா. இப்படி வா. எப்படி இப்ப எனக்கு மணிமுடி தெரிஞ்சுட்டு, அதாவது எங்க போற நேரா ஆலய வழிபாடு. நான் சொல்றது கேளு. ஆலய வழிபாடு இப்ப செல்லாத. இந்த நாட்டை மணிமுடி தாங்கிட்டேன். இந்த நாட்டை நான் எப்படி அரசாட்சி செய்யறேன், ஏதாவது குறை வைக்கணும். ஒன்னு இடத்துல வந்து இந்த நாட்டு மக்கள் முறையிடுறாங்களா, பிறகு இந்த ஆட்சி போற்றி புகுந்து அரண்மனையில விட்டிருந்து மந்திரி ஆட்சியில் உட்கார்ந்து இந்த கோட்டர் வேலை கோரி மந்திரி மாநில ஆட்சியில் அமர்ந்தா போதாது. இந்த மக்களுடைய தேச விசாரணை செய்ய வேண்டும். போவாதீங்க மந்திரிமார்களே, இந்த தேசத்துடைய அந்த குறைபாடு நலங்களை விசாரிக்க போகிறேன். பதில் வைக்கிறா. மண்டலாந்தனில் மாதமும் மாறி, மண்டலாந்தனில் மாதமும் மாறி, அடிகளும் பெறுகின்றதா, ஜனது மந்திரி அடிகளும் பெறுகின்றதா. மந்திரிமார்களே, அதோ மாதம் தவறாமல் மும்மாறி மழை பெய்து வருகிறீங்களா? அது மட்டும் இல்லையா, இந்த ஆலயம் இருக்கிற ஆலயம் கோவிலும் அரியல பூஜையோ, ஆலயம் கோவிலும் அரியல பூஜையோ, அன்பா நடக்கின்றதா, ஜனது மந்திரி அன்பா நடக்கின்றதா. மந்திரிமார்களே, நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ண
பெண்ணாலயம், சிவாலயம், அனைத்து விதமான ஆலயங்களையும் பூஜை நாள்தோறும் நடந்து வருகிறது. அப்படியே எந்த குறைபாடு இல்லாம அப்படியே பூஜை நடந்து கொண்டு வருது. இந்த கற்புடைய மாதர் இருக்காங்க, இவங்க எல்லாம் கணவனை தெய்வமா வணங்குறாங்களா? அப்படி எந்த குறை இல்லைங்க. கற்புடைய மாதர்களாய் கணவனை கண் கொண்ட தெய்வமாக சேவித்து வருகிறார். சரி, அப்படி ஆகட்டும். யார் வராங்க பார்க்கலாம். குடிமக்களே, உங்களுக்கு வந்த குறைகள் என்னமோ, எனக்கு கூடிய வந்த குறைகள் என்னமோ. மந்திரிமார்களே, ஐயா, குடிமக்களே, உங்களுக்கு நம்ம நாட்டில அதாவது மாதத்துல வசூலிக்கக்கூடிய கப்பம் 6 பங்கு தான் வசூலிக்கிறேன். எங்க அப்பா ஆட்சியை விட என் ஆட்சி சிறப்பா இருந்தா இல்லையா? என்ன குறை உண்டு? இப்ப உங்களுக்கு என்ன குறை, என்ன பயிர் வச்சு இவனுக்கு என்ன குறைன்னு கேளுங்க. இவனுக்கு அப்புறம் கேளுங்க. ஏடா, ஊர்ல இரு பூரா பேரு லேபுக்கு ரத்தம் எடுக்க வர்றான். நீ எடுத்து அந்த ரத்தத்தை விக்கிறியா? கண்டான் நீ சொல்றதான் நோய், நீ சொல்றதான் நோய். சக்கரை நோய், சக்கரை நோய். ராஜா, இந்த மலைக்குட்டி செவிட்டுக்குட்டி மலை வர எங்க நிலம் இருக்குது. 9 போர் போட்டேன். 9 போர்ல ஒரு போர்ல கொஞ்சமா தண்ணி வந்துச்சு. அதுல பயிர் வச்ச மகாராஜா. இந்த காட்டு பண்ணி குரங்கு இந்த மத்தலகாரத்தோ தாவரா பயிர் வைக்க போலான்னு பார்த்தேன். அங்க நைட் எல்லாம் வந்து மிருகம் ஒரே அதம் வந்து மகாராஜா. என்ன மகாராஜா போட்டு போ, இல்ல அனுமானம் போட்டு போ. உன் குறைய நான் நல்லபடியா தீர்த்து உன் கொல்லிக்கு காவா வெட்டி வைக்கிறேன். அப்படியே உன் குறை என்ன என்னடா நடந்தது? ஐயா, காட்டில மேட்டில போட்ட மல்லா புட்ட கம்பளி பூசி கரிக்குதையா. ஐயா, காட்டில மேட்டில போட்ட மல்லா புட்ட கம்பளி பூசி கரிக்குதையா. ஐயா, கூட்டம் கூட்டமாக குள்ளுகாரி வந்து வீட்டுல அவளை விட்டுங்க. எடுவிட பயிர்ல வந்து இந்த காட்டுல மிருதங்கம் இது பூரா கிடைக்காத ஆளா ஒண்ணு எடுத்துக்கினா ஆளா ஒண்ணு எடுத்தா கூட பார்த்தா. சரி, உன் குறைய தீர்த்து வைக்கிறோம். நீ என்ன பயிர் தான் வச்ச? ஐயா, நான் வச்ச பயிர் கேக்குறீங்களா? ஐயா, நான் ரொம்ப ஏழையா இருந்தேங்க. ஆமா ஆமா, ஏழையா இப்படியே இருந்தா என்ன ஆவர்த்து அப்படின்னு ஒரு பெருமாச்சால கேட்டேங்க. அவங்க சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாரு? அட தம்பி தம்பி தம்பி, ஏழையா இருக்கிறோம், கொஞ்சம் வாழணும்னா, கொஞ்சம் மின்னுக்கு வரணும்னா, கொஞ்சம் பணக்காரன் ஆகணும்னா, வாழை பயிர் வை. ஓ, வாழை மரம், வாழை பயிர். ஆமா, சரி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வார்த்தையை கேட்டு ஐயா, வாழை ஐயா, வாழை செவ்வாழை இந்த ஏழை நான் பயிர் வச்ச ராஜனே மகாராஜரே. ஐயா, வாழை செவ்வாழை பயிர் வச்ச ராஜனே ராஜனே மகாராஜா. வாழை பயிர் வச்சா நீ மின்னுக்கு வரலாம். அதே போல 2 ஏக்கர் வாழை வச்சங்க. வாழை நல்லா வந்துச்சு. வாழை நட்டு வச்சுங்க. அப்படியே தலை தலைன்னு வந்து ஐயா 3 இலை பிரிஞ்சுதுங்க. ஓஹோ, அப்படி. ஆமா, பெரிய சென்டர் குறுத்து வருது. ஆமா, குருத்து வந்து பாரு. அந்த குருத்துல வந்து குருத்து பூச்சி வந்துருச்சுங்க. ஓஹோ, குறுத்து பூச்சி வந்த உடனே. ஆமா, குருத்து பூச்சி வந்த உடனே அவங்க பெரிய மனுஷால கேட்டேன், இதுக்கு என்ன மருந்து வைக்கணும்? எந்த மருந்து வச்சா சரியாகும்? ஆமா, காம்ப்ளெக்ஸ் வாங்கி வை. காம்ப்ளெக்ஸ். ஆமா, அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, ஒண்ணு கையில் ஒண்ணு இல்ல. ஓ, வருமானம் இல்ல. வருமானம் இல்ல, காசு இல்ல. அதனால நான் என்ன பண்ண, ஆனா காமினேட் ஒண்ணு இல்லைங்க, உட்காருங்க. என் மாமியா அறுத்துட்டு கம்யூனிட்டி. ஆமா, எந்த நேரம் வீட்டுல முன்னாடி உட்கார்ந்து இருக்கு. ஆமா, மாமியார அத்தை அத்தை உன் சாண்டை கூட நான் குடிக்கிறேன்.
அதனால நீ காதுல போட்டுக்கிற பாரு நாங்க அத கைட்டு கொடுங்க. இந்த தோடு தொங்கட்டும். ஆமா அந்த காலத்துல போடுறவங்க தட்ட பெருசு பெருசா ஆமா அதெல்லாம் தொங்குது என் மேல. சரி. காதுல அத கைட்டு கொடு, மருந்து வாங்கி வைக்கணும் வாழை பயிருக்கு அப்படின்னு. ஐயா ஐயா கம்யூனியேட் நகைய வாங்கி காம்பலாசு வாங்கி சங்கரா சுத்தமா சங்கரா வாங்கி காம்பலாசு வாங்கி சங்கரா சங்கரா சுத்தமா அத வாங்கி வச்சுங்க. அப்படியே கொஞ்சம் அப்படி நிமிந்து நின்றுச்சிங்க. ஓ அந்த குருத்து வெளிய வந்துருச்சு. ஆமா குருத்து பூச்சி செத்து போச்சு. வெளியே வந்தது பார். ஐயா கொஞ்சம் அப்படி இன்னொரு ஒரு 5-6 இலை அப்படி பிரிஞ்சுதுங்க. என்னடா இலை கலையடா பிரச்சனை வரும். ஆமாங்க உடனே குருத்து பூ வந்துருச்சுங்க. திரும்ப குருத்து பூ. ஆமா அப்புறம் அதே போல பெருமாச்சால கேட்டேன் அமோனியா வாங்கி வை அப்படி. அமோனியா வாங்கி வைனா. ஆமா அதனால அதுலயும் கையில ஒண்ணு இல்லைங்க. ஐயா அண்டா கொண்டாடு வச்சு அமோனியா வாங்கி வச்ச சங்கரா சுத்தமா சங்கரா அமோனியா வாங்கி வச்ச சங்கரா சங்கரா சுத்தமா அமோனியா வாங்கி வச்ச பாரு. அப்படியே கொலை தள்ளுச்சிங்க. ஓ தைரியம் ஆயிடுச்சுங்க எனக்கு. எப்படியாவது வாழை பயிர் அறுவடை பண்ணிடலாம். ஆமா கொலை தள்ளிடுச்சு பரவாயில்ல நம்ம பணக்காரன் ஆயிடலாம் அப்படி நல்ல தைரியமா இருந்தேங்க. ஐயா கொலை தள்ளன உடனே என்ன ஆச்சு தெரியுமா? ஐயா மகாராஜா ஐயா தாழ புயல் வந்தது. யானா புயல். தாழ புயல் வந்தது தரமட்ட ஆனது வெகுகால இருந்த மரம் வேரோடு சாய்ந்தது. ஐயா என்ன ஆச்சு தெரியுமா? காத்து அடிச்சதுங்க. இந்த தானா புயல் காத்து வந்தது பாரு. ஆமா அப்படியே வெகு காலம் இருந்த மரம்ல வேரோடு அந்த கொலையோட சாய்ந்தது. அதோடு இந்த நிமித்தி கட்டலான்னு பாருங்க. அது நின்று இல்லைங்க. இதான குறை. ஆமா யாருக்கு அப்புறம் இல்ல யானுங்க காட்டு பண்ணி ஐயா பூந்துச்சு காட்டு பண்ணி. சரி வாய வச்சு அதுதான் சரியில்லையா? வெண்டை வச்சு பாக்குறது. ஓ வெண்டை வச்சு வெண்டை பயிர் வெண்டைக்காய் பயிர் பாரா நீ நாலு வேண்டாம் ஐயா. சரி காலத்துல மிருகம் வந்து நான் இடக்கூட பயிர்களாக செய்யுது. எப்படின்னா அந்த நாட்டை விட்டு நாடு ஆயில் நாடு போறாங்க போறங்க பெங்களூர் மெட்ராஸ் போறீங்க. ஆமா அப்படிலாம் போக கூடாது. கப்பு பண்ணி கட்டுப்படியாங்க. நான் சொல்றது கேளு. இது வரைக்கும் உங்களை 6 ஒரு பங்கு கப்பனை வாங்கிட்டு வரேன். அந்த கப்ப பணத்தை கட்ட வேண்டியது கிடையாது. அந்த காட்டில இருக்கக்கூடிய அந்த கொடிய ஜீவம் சிறுத்தை சென்னாய் பன்றிகள் இதெல்லாம் நான் வேட்டையாடி உங்களுக்கு எந்த ஒரு இடையும் வராம நான் பாதுகாக்கிறேன். கப்ப பணம் கட்டவன போய் உங்க மாமியா நகை திருப்பி நீ போய் லேபத்தோட போ. இப்ப குடிமக்களை குறை தீக்கணும். வேட்டையாடு மந்திரி புத்தி மந்திரி பண்ணி எங்க மேய்து பாரு. பண்ணி எங்க மேய்து பாரு. பண்ணி 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 இப்படிதான் ஒண்ணு ஓட வந்துச்சு. எந்த பக்கம்? இந்த ஒண்ணு ஓடிச்சு. பின்னாடி போயிடுச்சு. ஓ பின்னாடி ஐயா காட்டு பண்ணி தான் ஒண்ணுக்குங்க. எங்க இருக்குது? தேவர் இது காட்டு பண்ணி. அது வீட்டு பண்ணி. இது காட்டுல என்ன தெரியுமா? ஐயா அது வருது பா. அட வருது பா. பெரிய ஜீவனா பெரிய ஜீவா என்ன ஜீவம்? என்ன பெரிய ஜீவம்? பெரிய ஜீவா பெரிய ஜீவனா? சிங்கமா? அதோட பெரிய ஜீவா யானையா? அதோட பெரிய
அப்புறம் என்ன புரியா அதோட பெரு ஜீவம் கரடியா அதோட பெருசு அப்புறம் என்னதான் பேச்சு என்னதான் பேச்சு என்ன ஜீவன் அதோட பெரு ஜீவம் என்ன அதோட பெரு ஜீவம் உலகத்திலேயே யாரதான் பெருசு ஆமா அதை விட பெருசு என்ன சித்தெரும்பு இதோ காட்டுக்கு வந்தோம் வேட்டையாடி வேட்டையாடிட்டோம். அத பார் சிறுத்தை சின்ன அனைத்து அடித்து தர்ம வேட்டை அடிச்சு ஓட்டிட்டோம் அப்படி இருந்தாலும் போயிடக்கூடாது மீண்டும் வந்தாலும் வரலாம் இதோ இருக்கு பாருங்க ஆலமரம் இது ஆலமரம் இருக்குது இதோ ஒரு புத்தாங்கன் இருக்குது பக்கத்துல புத்தாங்கனுக்கு பக்கத்துல ஆலமரம் இருக்குது ஆலமரத்து நேர்ல சத்து உறங்க வேண்டும் உறங்கி பிறகு செல்ல வேண்டும் இவன் நிச்சயராகிடானே புத்திமந்தினானவர் நித்திரையாக கூடிய நேரத்தில் யமலோகத்தை ஆண்டு வரக்கூடிய காலன் என்று சொல்லக்கூடிய யம தர்மன் தொடராம்